வணக்கம், நான் உங்கள் தமிழ் பொன் டிடி பேசுகிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேர்ள்ஸ்க்கான ஒரு வீடியோ. ஸோ எல்லா கேர்ள்ஸும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபாஸ்ட் பண்ணி பார்க்காம ஸ்லோவாக பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கேர்ள்ஸ் ஆஸ் அ கேர்ளாக வந்து நம்ம பிறந்ததுக்கப்புறம் நம்ம பியூபர்ட்டி ஏஜ்க்கு அப்புறமா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் இனிஷியல் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பொண்ணு வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்றது வந்து அவங்களோட அந்த 28 டேஸ் சைக்கிள் வந்து இர்ரெகுலராக இருக்கிறதா இந்த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ இது வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மேரேஜ் ஆன விமென்ஸ் வந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதனால? இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்டாக வந்து அவங்க மெடிக்கல் சர்வே எடுத்து பார்த்தோன்னா எதனால உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வந்து கேர்ள்ஸ்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸ் இருக்கக்கூடிய இந்த சிஸ்ட், வாட்டர் சிஸ்ட், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு வந்து பிசிஓடி அப்படின்னு இந்த கண்டிஷன் பேர் சொல்கிறாங்க. ஸோ இது எதனால வருது அப்படி, இந்த யூட்ரஸில் வந்து சின்ன சின்னதாக வந்து நீர்க்கட்டி ஃபார்ம் ஆகுறதுனால அவங்களால கர்ப்பமாக முடியலை அவங்க அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ணக்கு அப்புறமும் மேரேஜ்க்கு அப்புறமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இனிஷியலாக வந்து என்ன காரணம், என்ன ரீசன் பிஹைண்ட் திஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் டிஸ்போசபிள் நாப்கின்ஸ் மட்டும்தான் இதுக்கு ரீசன். ஸோ அந்த காலத்தில் நம்ம ட்ரெடிஷ்னல் ஓல்டன் டேஸில் வந்து இந்த நாப்கின்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா காட்டன் கிளாத்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ காட்டன் வச்சு அதை வச்சு தான் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து அதை வச்சு மெயின்டைன் பண்ணுறதோ இல்லை நமக்கு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இருக்கும். ஸோ வந்து அது நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த டிஸ்போசபிள் கெமிக்கல் நாப்கின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இந்த கெமிக்கல் நாப்கின்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுக்கும் நமக்கு பிரச்சனைக்கு நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்கட்டும், நமக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமாக இருக்கட்டும், இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து ஃப்ளோ ஆஃப் ப்ளீடிங் இருக்கும். பட் ஆனால் அந்த நாப்கின்ல ப்ரெசென்ட் இருக்கிற சென்டர் பார்ட், இந்த நாப்கின்ல வந்து ப்ளூ கலரில் ஒரு சென்டரில் வந்து ஒரு பார்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? நான் உங்களுக்கு வேணால் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ பாருங்கள், இந்த நாப்கின்ல வந்து உங்களுக்கு சென்டரில் இந்த பார்ட் ப்ளூ கலரில் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? சன்ஷேட் தெரியுது நினைக்கிறேன். இந்த ப்ளூ கலரில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய பார்ட் வந்து இதில் தான் வந்து ஒரு கெமிக்கல் ஜெல் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கெமிக்கல் ஜெல் வந்து என்ன பண்ணுன்னா இந்த வந்து எவாப்ரேட் ஆகி உங்கள் வெஜைனா மூலிமா உள்ளே போய் உங்கள் யூட்ரஸ் வந்து பிளட்டை வந்து சக் பண்ணி எடுக்குது. நார்மலாக ஃப்ளோ ஆக வேண்டிய பிளட் வந்து இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகி உங்கள் வெஜைனா வழியாக போய் சக் பண்ணி எடுக்கிறதுனால உங்களுக்கு யூட்ரஸ்க்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. யூட்ரஸ் வந்து வீக் ஆகிடுது. யூட்ரஸ்ல வந்து சிஸ்ட் ஃபார்ம் ஆகி சின்ன சின்ன நீர்க்கட்டி மாதிரி வந்து எவ்வளவோ கேர்ள்ஸ் வந்து எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. சில கேர்ள்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் அப்போ என்ன பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்காது, ரெகுலரா தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க பீரியட்ஸ் அப்போ சாகுற மாதிரி துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாமிட்டிங் இருக்கும், தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஃபீவர், டயரியா, ரொம்பவே சஃபர் ஆகி ஒரு மாதிரி அந்த பீரியட்ஸ் இருக்கக்கூடிய அந்த 1 to 5 days, அந்த 1 to 3 days அப்படி அவங்க அப்படியே பெட் ரிடனா அப்படியே பெட்லேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன் அந்த காலத்துல இந்த ஓல்டன் டேஸ்லேயும் தான் வந்து எல்லா கேர்ள்ஸ்க்கும் பீரியட்ஸ் வந்து அவங்க பீரியட்ஸ் அப்போ அந்த நான் பீரியட்ஸ் டே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்க ரொட்டீன் ஒர்க்கு பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து இந்த பீரியட்ஸ் அப்படி அந்த டே மென்சஸ் அப்படின்ற டே வந்து ஸ்பெசிஃபிக்காக கேலண்டரில் மார்க் பண்ணி அந்த டேனாலே அந்த ஹோல் டே நம்ம ரெஸ்ட் கொடுத்து அப்படியே பெட் ரிடனாகவே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த நாப்கின்ஸ் மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் இந்த நாப்கின்ஸ்லேருந்து விட்டுட்டு வெளியே வாங்க. ஸோ இதுக்காக நான் வந்து உங்களை கிளாத் யூஸ் பண்ணுங்க, ஓல்டன் டேஸ் மாதிரி கிளாத் யூஸ் பண்ணுங்க நான் சொல்ல வரல. ஸோ கிளாத் வந்து ஆப்வியஸ்லி நமக்கு ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். என்னது ஏதாச்சும் லீக்கேஜ் ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்மளால வந்து ஒரு எல்லா பிளேஸ்க்கும் வந்து போக முடியாது. ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம வந்து வச்சு பழகாதனால நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த நாப்கின் டிஸ்போசபிள் நாப்கின் யூஸ் பண்ணிட்டு வந்தனால ஸோ நமக்கு அந்த காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த பேட் ஷேப்லேயே நமக்கு காட்டனில் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிளாத் பேட் அப்படின்றது வந்து யூஸபிள் தான். இது நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் வாஷபிள் அண்ட் யூஸபிள். அண்ட் இது வந்து நான் வந்து நான் வந்து எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நான் ஒத்துக்கிறேன், ஐ அக்ரி. எனக்கு பிசிஓடி பிரச்சனை இருக்குது. நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் நிறைய ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணுறேன், நிறையா பண்ணேன். ஆனால் நான் வந்து இதை பற்றி நான் யோசிக்கல. ஸோ இதை பற்றி நான் யோசிச்சு நான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் தேடும்போது நான் நிறைய ஆர்கானிக் ஷாப் போனேன். நிறைய ஆர்கானிக் ஷாப்பில் நிறையா வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணாத நாப்கின்ஸ் இருக்கா, பேட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் சர்ச் பண்ணும்போது நான் வந்து ஒரு 2-3
3 to 4 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 to 3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எதுலையுமே வந்து எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஏன்னா அஸ் அ கேர்ளாக வந்து நம்ம நிறைய இடத்துக்கு போவோம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார பர்சனே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்லி எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஒரு மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ நான் வந்து ட்ரை பண்ண ப்ராடக்ட்லேயே வந்து எனக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து கடைகளெல்லாம் விற்கிறது இல்லை. இது வந்து ஒருத்தவங்க வீட்லேயே வந்து ஹோம்மேடாக வந்து ஸ்டிச் பண்ணி நமக்கு தராங்க. ஸோ அவங்க வந்து பெரிய லெவலில் இது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு இதாக வந்து எடுத்து கடை லெவலில் அப்படி பண்ணாட்டி கூட அவங்க அக்கம் பக்கத்தில் கொடுத்து அதுக்கு அப்படி வந்து இதான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ இது வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணேன். இது ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் பவுச்சில் வந்து வச்சு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நியர்லி வந்து ஒரு 5 பேட் இருக்குது. 5 days கனெக்ட் பண்ணி உங்க வந்து 5 பேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு காட்டன் பவுச் வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பேட் வந்து வாஷபிள் தான். அண்ட் இது வந்து அந்த நமக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல் பேட் மாதிரி நம்ம டிஸ்போஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காட்டன் நாப்கின்ஸ் வந்து எப்படி இருக்குது, இது எப்படி அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இந்த பேடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இப்படி தான் க்ரீன் கலரில். இது வந்து ஒரு நல்ல பியோர் காட்டன் கிளாத்து பார்த்துக்கோங்க. நல்லா பியோர் காட்டன். அதே மாதிரி விங்ஸ்லாம் நம்ம டிஸ்போசபிள் நாப்கின்ல வந்து விங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இதுலேயும் விங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இதில் வந்து இவங்க பட்டன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. நம்மளோட டிஸ்போசபிள் நாப்கின்ல வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து என்னன்னா நம்மளோட இன்னர் வியரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. போத் சைடு வந்து உங்க பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இந்த நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த காட்டன் சானிட்டரி நாப்கின் வந்து இப்படி தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் எந்த விதமான கெமிக்கல் ஜெல்லோ எந்த விதமான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோ எதுவுமே இதில் கிடையாது. ஒன்லி காட்டன் மட்டும் தான், பியோர் காட்டன் இந்த நாப்கின். இது நீங்கள் வாஷ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு மெயின் அட்வான்டேஜ் என்ன, இந்த பேட் யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து கிரேட் ரிலீஃப் கொடுக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம்லேருந்து எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு கிரேட் சொல்யூஷன் கொடுக்குது. எப்பயுமே ஒரு விஷயம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. சும்மா வந்து நான் சொல்றதுனால நீங்க இது பண்ற, நீங்களாவே வாங்கி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இது எங்க கிடைக்கும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு கவலைலாம் வேண்டாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபோன் நம்பரும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்றேன். உங்களுக்கு இந்த பேட் வேணும், நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ உங்க வீட்டுக்கே வந்து அவங்க வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க வந்து அதுக்கப்புறம் மணி வந்து நீங்க கூகுள் பே மூலியமாவோ இல்லைனா பேடிஎம் மூலியமாவோ நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு அட்ரஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் அந்த காண்டாக்ட் நம்பர் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து இந்த மாதிரி நம்ம காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் இதை தாண்டி வந்து ஒரு முக்கியமாக ஒரு நோட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இருக்குது. இது என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து டிஸ்போசபிள் நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நமக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. அது ஒன்று தான் வந்து நமக்கு அதில் அட்வான்டேஜ் தவிர மற்றபடி அதில் எந்த விதமான அட்வான்டேஜும் கிடையாது. நம்ம ஹெல்த்துக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து எப்படி இப்போ வீட்டில் ஜென்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு மாதிரி நமக்கு அன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதை டிஸ்போஸ் பண்ணும்போது. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த ஸ்வீப்பர்ஸ், நம்ம என்ன சொல்கிறது, இந்த வேஸ்ட்லாம் அள்ளுறவங்க அவங்களுக்குலாம் அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். அவங்களும் நம்மள மாதிரி தானே, அவங்களாம் இதெல்லாம் பியர் பண்ணி தானே இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ வந்து நம்ம நம்மளோட இதை நம்மளே வந்து க்ளீன் பண்ணி நம்ம ஹைஜீனாக வச்சுக்கிறதுனால எவ்வளோ ஒரு சொசைட்டிக்கு ஒரு இது கொடுக்குது. நமக்கும் அது ஒரு வெல்ஃபேராக, சொசைட்டிக்கும் ஒரு நல்ல விதமாக இது அமையுது. ஸோ இந்த காட்டன் பேட்ஸ் வந்து டிஸ்போசபிளாக இல்லாமல் நம்மளே வாஷபிளாக யூஸபிளாக இருக்கிறதுனால இது நம்மளே வாஷ் பண்ணி நம்மளே யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இது டிஸ்போஸ் பண்ணும்போது இருக்கிற டிஸ்கன்வீனியன்ட்டோ இல்லைனா இது வந்து இது ஸ்வீப்பர்ஸ்க்கோ எந்த விதமான ஒரு ப்ராப்ளமோ இந்த சொசைட்டிக்கும் நம்மளுக்கும் சரி சொசைட்டிக்கும் சரி எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் நேச்சுரலாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரலாக ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 2 months 3 months நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே அடாப்ட் ஆயிரும். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ பீரியட்ஸ் டைமில் வந்து எப்படின்னா கேர்ள்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. எப்படின்னா வந்து அந்த டைமில் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். யார் சும்மா நம்ம நார்மலாக சொன்னால் கூட அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். கத்துவாங்க, டென்ஷன் ஆவாங்க. இது சம்மந்தமே இல்லாமல் வந்து நம்ம ஒன்று பேசிகிட்டு இருப்போம், அவங்க சம்மந்தமே இல்லாமல் வேற ஒன்று பேசுவாங்க. மைண்ட் ஃப்ளக்சுவேட் ஆகும், மூட் ஸ்விங்ஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அந்த நாப்கின்ல இருக்கக்கூடிய அந்த வரக்கூடிய ஸ்மெல், அந்த இரிட்டேஷன்ஸ், அந்த டிஸ்கம்ஃபர்ட் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுது. இந்த காட்டன் பேட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த டிஸ்கம்ஃபர்ட்னஸ் நீங்க என்ன சொல்றது, நீங்க பீரியட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலே ஆகாது. அந்த மாதிரி நீங்க வந்து எப்பயுமே நார்மல் டேஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட பீரியட் டேஸும் போகும். அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஃப்ரீயா ஜாலியா கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டேட்ல இருக்கலாம். அதுக்கு நான் 100% அஷ்யூரிட்டி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு மறக்காம இந்த அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இது வேணும், இதை பற்றி ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும்னா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதை பற்றி நீங்கள் கேட்கலாம். ஸோ see you on next video. Until this is Tamil Pon DD with love. Take care. Bye bye.